அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசினருக்கு புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். கல்விக்கு அதிபதியான புதன் தற்சமயம் சுப பலம் பெறவில்லை. ஆக மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லாது, கவனம் சிதறும். கெட்ட சகவாசம் கூடாது. படிக்க அமர்ந்தாலே சோர்வு, சோம்பல், உறக்கம் உண்டாகும். கெட்ட சகவாசம், பழகும் நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. ஆக கல்விக்கு அதிபதியான புதன் சரியில்லை. அடுத்து குரு வக்கரமாயி 10ஆம் இடத்தில் இருக்கிறார், அதுவும் சரியில்லை. ராகு 5இல் இருக்கிறார், அதுவும் சரியில்லை. வியாபாரத்தில் மந்த நிலை நீடிக்கும். வியாபாரத்தில் போட்ட பணத்தை எடுப்பது கடினம். ஆகவே வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. தொழில்துறை சம்பந்தமான ரகசியங்களை பிறருக்கு நாம் வெளியிடுதல் கூடாது. குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் காலை வாரிவிடும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு பணம் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது. பண வகையில் எச்சரிக்கை தேவை. வண்டி தொழில், லேவாதேவி தொழில் செய்பவர்கள் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் கையை கடிக்கும். ஆக மொத்தம் புதன் வக்கரம் அடைவதால் துலாம் ராசினருக்கு சிறு பாதிப்பு உண்டாகும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் சிதறும். நல்ல மதிப்பெண்களை பெற இயலுதல் கடினம். உயர் கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சிறு தடங்கல்கள் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரை நம்பி நாம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. நம்முடைய தொழிலில் நாமே நேரடியாக ஈடுபட வேண்டும். இந்த கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அதைப்போல கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லாவிட்டால் வியாபாரம் செய்யும்போது நஷ்டத்துக்கு வழிவகுக்கலாம். இதில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. முக்கியமாக பண வகையில் கவனம் தேவை. பிறரை நம்பி கொடுத்து ஏமாற வேண்டாம். கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். ஓ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார், படுதுயர் ஆயனை எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல்விசும் அருளும். அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா என்னும் நாமம் என்னும் பாடலை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நல்ல நட்புறவு மேம்பட மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யலாம். படித்தாலே தங்களுடைய மன கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் தங்களுக்கு குறைந்துவிடும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை.